Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஜெனிஃபர் அத்தியாயம் 8. குற்றவாளி கூண்டின் அருகே ஏப்ரஹாம் உட்கார்ந்திருந்தான். ஜெனிஃபர் வாங்கி தந்திருந்த கருநீல கால் சட்டையும் வெள்ளை சட்டையும் அணிந்திருந்தான். அளவு சிறிதாக இருந்தன. இப்போது அசல் கொலையாளி போல் அல்லவா தெரிகிறான் என்று ஜெனிஃபர் எண்ணிக்கொண்டாள். எல்லோரையும் முறைத்து முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் அவன். உள்ளுக்குள் இருக்கும் உதறலை மறைப்பதற்குத்தான் அந்த முறைப்பு என்பது ஜெனிஃபருக்கு தெரியும். ஆனால் நீதிபதியும் ஜூரர்களும் அப்படி நினைக்க மாட்டார்களே. இவன் பயங்கரமான ஆள், இவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டியதுதான் என்றல்லவா எண்ணுவார்கள். அவர்களுக்கு இரக்கம் ஏற்படுத்தும்படி இனிமையான அம்சம் கடுகத்தனையாவது இவனிடம் இருக்கிறதா? இல்லையே. கோரமான தழும்புகள் நிறைந்த முகம், பிரம்மாண்டமான உடம்பு, பார்க்கிறவர்களுக்கு இவரிடம் பயம்தான் ஏற்படும். ஏப்ரஹாமுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து, குட் மார்னிங் ஏப்ரஹாம் என்றாள் மெதுவாய். அவன் அவளை ஏற இறங்க பார்த்துவிட்டு, எதற்காக அனாவசியமாக வந்திருக்கீங்க? இது ஒன்றும் விசாரணை இல்லை, சும்மா ஒரு ட்ராமா, பாப்கார்ன் கொண்டு வந்திருக்கீங்களா? குறித்து கொண்டே வேடிக்கை பார்க்கலாம் என்றான். நீதிமன்றத்தில் சஞ்சலப்பு ஏற்பட்டது. டிசில்வா தான். உதவியாளர்கள் புடைசூழ வந்து அமர்ந்தவர் ஜெனிஃபரை நோக்கி புன்னகை செய்தார். அந்த புன்னகை அவள் வயிற்றை கலக்கியது. நீதிமன்ற சிப்பந்தி கட்டியம் கூறு நீதிபதி வால்ட்மேன் வந்து தன் ஆசனத்தில் அமர்ந்தார். எல்லாரும் எழுந்து நின்றார்கள். எழுந்திருக்காமல் உட்கார்ந்திருந்தவன் ஏப்ரஹாம் ஒருவன் தான். எழுந்தினர் என்று ஜெனிஃபர் கிசுகிசுத்த குரலில் அதட்டினாள். மாட்டேன், அவங்க வந்து என்னை தூக்கி நிறுத்தட்டும் என்றான் அவன். எழுந்து நில் ஏப்ரஹாம், மனம் தளராது, இந்த கேஸில் நாம் ஜெயிக்கத்தான் போகிறோம். அவனை பல நொடிகள் இடை கொட்டாமல் பார்த்துவிட்டு பிறகு வேண்டா விருப்பாய் எழுந்து நின்றான் ஏப்ரஹாம். முதல் சில நாட்களுக்கு வாடிக்கையான நடைமுறைகள் தான் நடந்தன. டிசில்வா கச்சிதமாகவும் இனிமையாகவும் ஜூரர்களிடம் நடந்து கொண்டார். அவர்களுக்கு தன்னிடம் நம்பிக்கை ஏற்படும் வகையில் பேசினார். அவர்களை நண்பர்களாக ஆக்கி கொண்டார். பிரமாதமான நடிகர் என்று எண்ணிக்கொண்டார் ஜெனிஃபர். சிறைக்குள் ரேமண்ட் என்ற கைதியை ஏப்ரஹாம் கொலை செய்த விவரத்தை ஜூரர்களுக்கு தெரிவித்தார் டிசில்வா. இந்த வழக்கை பற்றி சொல்லி உங்கள் நேரத்தை நான் வீணடிக்க மாட்டேன். ஒன்று மட்டும் சொல்கிறேன். குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஏப்ரஹாம் ஒரு அப்பாவி கைதியை பச்சை படுகொலை செய்திருக்கிறான். கொலை செய்ததை அவனே ஒப்புக்கொண்டிருக்கிறான். அவன் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் கூட அந்த பச்சை படுகொலை கண்ணால் கண்ட சாட்சிகள் இருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள். நான் வேண்டுமென்றே தான் பச்சை படுகொலை என்று குறிப்பிடுகிறேன். சில கொலைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் நேசிக்கும் ஒருவரை, உங்கள் குழந்தையையோ கணவரையோ மனைவியோ ஒருவன் கொல்ல பார்க்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கையில் துப்பாக்கி இருந்தால் நீங்கள் அவரை சுடலாம். அதில் தப்பில்லை. ஏனெனில் உங்கள் அன்புக்குரியவரை காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நள்ளிரவில் ஒருவன் உங்கள் அறைக்குள் புகுந்து உங்களை கொல்ல பார்க்கிறான். உங்களிடம் துப்பாக்கி இருக்கிறது. அவனை சுட்டு வீழ்த்துகிறீர்கள். அதனாலேயே நீங்கள் கொலைகாரராக ஆகிவிட மாட்டீர்கள். ஏனென்றால் அந்த நிமிஷத்தில் இருந்த வேகத்தில் உங்கள் உயிரை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள அப்படி செய்தீர்கள். அவ்வளவுதான். 2 வினாடி நிறுத்தி பிறகு அழுத்தமாக சொன்னார். ஏப்ரஹாம் செய்த பச்சை படுகொலை அப்படிப்பட்டதல்ல. எவ்வித ஆத்திரமோ உணர்ச்சி வேகமோ இல்லாத போது ஒரு உயிரை பறித்திருக்கிறான். அவர் பேசுவதையெல்லாம் ஜெனிஃபர் கவனித்துக் கொண்டிருந்தாள். ஜூரர்களின் முகங்களை ஆராய்ந்தாள். சந்தேகமில்லை, டிசில்வா அவர்களை தன் பக்கம் இழுத்து விட்டார். அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். கைதட்டாத குறைதான். மற்றபடி தலையை ஆட்டுகிறார்கள். ஏப்ரஹாமின் பெயரை அவர் குறிப்பிடும் போதெல்லாம் அவரை திரும்பி பார்த்து முகம் சிடுசிடுக்கிறார்கள். ஏப்ரஹாமிடம் தலையை குனிந்தபடியே இரு, ஜூரர்களை நேரடியாக பார்க்க வேண்டாம் என்று படித்து சொல்லியிருந்தாள் ஜெனிஃபர். அவனா கேட்பான்? வைத்த கண் வாங்காமல் ஜூரர்களைத்தான் முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். ஏப்ரஹாம், அவர்களை பார்க்காதே, இந்த பக்கம் திரும்பு என்று மெதுவாக சொல்லி பார்த்தால் அவன் அசைய காணும். டிசில்வா தன் பேச்சை முடித்துக் கொண்டிருந்தார். ஏப்ரஹாமை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. கொலை செய்யப்பட்ட அப்பாவி ரேமண்டுக்கு நீதி வழங்குங்கள் என்று மட்டுமே கேட்கிறேன். ஏப்ரஹாமினால் பச்சை படுகொலை செய்யப்பட்ட ஒரு நல்ல மனிதனுக்கு நீதி வழங்குங்கள் என்றுதான் கேட்கிறேன். நன்றி. ஜெனிஃபர் எழுந்து கொண்டால் ஜூரர்களின் முகத்தில் எழுதி ஒட்டியிருந்தது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று.
ஏப்ரஹாம் குற்றவாளி தான் என்று முடிவுக்கு வந்துவிட்டார்கள். ஒரு நிமிஷம் தன்னை நிதானப்படுத்தி கொண்டு விட்டு ஜூரர்களிடம் சொன்னாள், எந்த வழக்கிலும் 2 கட்சி உண்டு என்பதால் தான் நீதிமன்றம் என்று ஒன்று இருக்கிறது. உங்களைப் போன்ற பெரியவர்கள் இங்கே உட்கார்ந்திருப்பதும் அதனால்தான். மதிப்புக்குரிய அரசாங்க வக்கீல் அதை மறந்துவிட்டு ஏப்ரஹாம் பச்சை படுகொலை செய்தவன் என்று திரும்ப திரும்ப சொல்கிறார். அது முழுக்க தப்பு. சிறையில் ஒரு கைதியை ஏப்ரஹாம் கொன்றது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தற்காப்புக்காக. இந்த கொலை தற்காப்புக்காக செய்யப்படவில்லை, திட்டமிட்டு செய்தது என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்க வேண்டியது ப்ராசிக்யூஷனின் கடமை. ஜென்னிஃபர் பேசி முடித்த பின் சாட்சிகள் விசாரிக்கப்பட்டார்கள். டிசில்வா அவர்களை ரொம்ப கவனமாக தயார் செய்து வைத்திருந்தார். கொலை செய்யப்பட்ட ரேமண்ட் தங்கமானவன் என்று ஆளுக்கால் நற்சாட்சி வழங்கினார்கள். எவர் வம்புக்கும் போகாதவன், எறும்புக்கு தீங்கு செய்யாதவன் என்று புகழ் பாடினார்கள். டிசில்வா மிகவும் அழுத்தி சொன்ன விஷயம் இறந்தவரின் தோற்றம். ஏப்ரஹாம் ஒரு ராட்சசன், ரேமண்ட் ஒரு எலிக்குஞ்சு என்பது போல் வர்ணித்தார். வாயால் சொன்னது மட்டுமல்ல, கண்ணெதிரை காட்டினார். ஒரு நீதிமன்ற குமாஸ்தாவை கூப்பிட்டார். உயரத்தில் கிட்டத்தட்ட இறந்து போன ரேமண்டை போலவே இருந்தார். அவர் ஏப்ரஹாமை எழுந்து நிற்கச் சொல்லி அவன் பக்கத்தில் அந்த குமாஸ்தாவை நிற்கச் சொன்னார். ஜூரர்களுக்கு புரிந்தது. பார்த்த மாத்திரத்திலே ஏப்ரஹாம் எப்படிப்பட்ட காட்டான் என்பதும் ரேமண்ட் எப்படிப்பட்ட நோஞ்சான் என்பதும் புரிந்தது. டிசில்வா ஏளனமாக சிரித்தார். பார்த்து கொள்ளுங்கள் நீங்களே, தற்காப்புக்காக ஏப்ரஹாம் கொலை செய்தானாம். தற்காப்பு? இவ்வளவு சின்ன ஆளை கண்டு அவ்வளவு பெரிய ஆளுக்கு தற்காப்பா? ஜென்னிஃபர் அசந்து போனாள். அவளால் என்ன செய்ய முடியும்? கண் முன்னால் ஒரு காட்சியாக காட்டி ஜூரர்கள் மனத்தில் ஒரு எண்ணத்தை பதிய வைத்து விட்டார் டிசில்வா. இனி என்ன செய்தாலும் அதை அழிக்க முடியாது. போலீஸ் தரப்பு சாட்சிகள் தங்கள் சாட்சியத்தை சொல்லி முடித்தார்கள். பின் ஜென்னிஃபர் எழுந்து, சிறை அதிகாரியை சாட்சி சொல்ல அழைக்கிறேன் என்றாள். அவர் சாட்சி கூண்டுக்கு வந்த சத்திய பிரமாணம் செய்ததும், தயவுசெய்து தங்கள் வேலையை பற்றி ஜூரர்களுக்கு தெரிவிக்க முடியுமா என்றாள் ஜென்னிஃபர். ஏப்ரஹாமுக்கு ஆதரவாக அவர் சாட்சி சொல்ல முதலில் விரும்பவில்லை. கோர்ட் சம்மன் மூலம் அவரை வரவழைத்திருந்தாள் ஜென்னிஃபர். ஆகவே சுற்றி வளைத்து தான் பதில் தந்தார். ஏப்ரஹாம் போன்ற ஆட்களுடன் நான் ஆயுள் பூரா மாரடித்து வருகிறேன். அவர்களால் எப்போதும் தொல்லைதான் என்று ஆரம்பித்தார். டிசில்வாவின் முகம் மலர்ந்தது. தன் உதவியாளரிடம் ரகசிய குரல், பார்த்து கொண்டே ஒரு ஜென்னிஃபர் தூக்கு போட்டுக் போகிறாள் என்றாள். சிறை அதிகாரியிடம் ஜென்னிஃபர் அமைதியாக சொன்னாள், ஏப்ரஹாம் இங்கே குற்றவாளி கூண்டில் நிற்பது வெறுமை தொல்லை தந்ததற்காக அல்ல, கொலை குற்றம் சாட்டப்பட்டு நிற்கிறான். தாங்கள் மனிதாபிமானத்தோடு அவனுக்கு உதவி செய்ய வேண்டாமா என்று கூறிவிட்டு, இதற்கு முன்பும் கூட சிறையில் இந்த மாதிரி கொலைகள் நடந்திருக்கின்றன அல்லவா என்றாள். நூற்றுக்கணக்கான குற்றவாளிகள் ஒரே இடத்தில் கட்டாயமாக அடைக்கப்பட்டிருக்கும் போது பலவிதமான பகைமைகள். ஆம் இல்லை என்று மட்டும் பதில் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஆம், அந்த கொலைகளுக்கு பலவிதமான நோக்கங்கள் உண்டு இல்லையா? அதாவது சில சமயம். ஆம் இல்லை என்று மட்டும் சொல்லுங்கள். ஆம், தற்காப்புக்காக தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில சமயம் கொலை நடந்ததுண்டு இல்லையா? அதாவது என்று ஆரம்பித்தவர் ஜென்னிஃபரின் முகத்தை பார்த்ததும் ஆம் என்றார். தங்கள் பரந்த அனுபவத்தை வைத்து சொல்லுங்கள். ஏப்ரஹாம் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ரேமண்டை கொலை செய்திருப்பது சாத்தியம்தான் இல்லையா? நான் அப்படி நினைக்கவில்லை. சாத்தியமா இல்லையா என்று தான் கேட்கிறேன். அப்படியெல்லாம் நடந்திருக்க முடியாது. ஜட்ஜ் வால்ட்மேனை நோக்கி திரும்பினாள் ஜென்னிஃபர். யுவர் ஆனர், தயவுசெய்து என் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லும்படி சாட்சிக்கு தாங்கள் உத்தரவிட வேண்டும் என்றாள். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்று நீதிபதி உத்தரவிட்டார் சிறை அதிகாரிக்கு. சாத்தியம்தான் என்று அவர் ஒப்புக்கொண்டார். ஜென்னிஃபர் சொன்னாள், தடயங்களாக சில பொருட்கள் எடுத்து வரும்படி இந்த சாட்சியை கேட்டிருந்தேன். அவரும் கொண்டு வந்திருக்கிறார். அவைகளை காட்டுவதற்கு கோர்ட்டார் அனுமதிக்க வேண்டும். டிசில்வா சரையல் என்று எழுந்தார். என்ன பொருள்? தற்காப்புக்காகத்தான் ஏப்ரஹாம் கொலை செய்தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய பொருள் என்றார் ஜென்னிஃபர். நான் ஆட்சேபிக்கிறேன் யுவர் ஆனர் என்றார் டிசில்வா. ஜென்னிஃபர் உடனே, இன்னும் பொருளையே நீங்கள் பார்க்கவில்லையே, அதற்குள் ஆட்சேபிக்கிறீர்களா என்றாள். நீதிபதி ஜென்னிஃபருக்கு பரிந்து பேசினார். ஒரு மனிதன் உயிர் இங்கே பணயத்தில் இருக்கிறது. ஆகவே எல்லாவித சாட்சியங்களையும் கோர அவருக்கு உரிமை உண்டு. சிறை சிப்பந்தி ஒரு பெட்டியை எடுத்து வந்தார். மூடியிருந்த பெட்டி. என்ன அது என்று கேட்டார் நீதிபதி. ஆயுதங்கள் யுவர் ஆனர், சிறையில் உள்ள கைதிகள் தயாரித்தவை, ஒருவரை ஒருவர் தாக்குவதற்காக. இந்த பெட்டியை வைத்துக்கொண்டு எதையும் நிரூபிக்க முடியாது என்று டிசில்வா ஆட்சேபம் செய்து வார்த்தார். யுவர் ஆனர், கொலை செய்யப்பட்ட ரேமண்ட் ஒரு அப்பாவி சாது என்றெல்லாம் அரசாங்க வக்கீல் சொன்னார். அப்படி ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஆயுதங்கள் வைத்திருந்தவன் தான் அவன் என்பதை நிரூபிக்க வேண்டியிருக்கிறது என்று ஜென்னிஃபர் அந்த பெட்டியை காட்ட வேண்டும் என்று கூறியதும் நீதிபதி அனுமதி தந்தார்.
மிக்க நன்றி யுவர் ஆனர் என்று கூறிவிட்டு காவலாளரிடமிருந்து அந்த பெட்டியை வாங்கி கொண்டால் அந்த கையில் ஏந்தியபடி ஜூரர்களை நோக்கி திரும்பினாள். இதற்கு முன்பும் சிறைக்குள் கொலைகள் நடந்திருக்கின்றன என்றும் கைதிகள் பயங்கரமான ஆயுதங்கள் தயாரித்து வைத்துக் கொண்டிருப்பது உண்டு என்றும் சிறை அதிகாரி தெரிவித்ததை கேட்டீர்கள். அப்படிப்பட்ட ஆயுதங்கள் ரேமண்டிடமும் இருந்திருக்கிறது. அதை கொண்டு அவன் தாக்க வரும்போது ஏப்ரஹாம் தற்காப்புக்காக அவனை திருப்பி தாக்க வேண்டியிருந்தது. அதை நிரூபிப்பதற்காகவே இந்த தடயங்களை உங்களுக்கு காட்டுவதற்காக இங்கே வரவழைத்திருக்கிறேன். இவைகளை பாருங்கள். ஏப்ரஹாம் தற்காப்புக்காக கொலை செய்திருக்கக்கூடும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டால் என் கட்சிக்காரர் குற்றமற்றவர் என்று தீர்மானிப்பது உங்கள் கடமை. கையில் இருந்த பெட்டியை தாங்கிக் கொள்ள முடியாதவளைப் போல் ஜெனிஃபர் தவித்தாள். இந்த பெட்டியை முதலில் பார்த்தபோது என்னால் கூட என் கண்களை நம்ப முடியவில்லை. உங்களுக்கும் இப்போது அப்படித்தான் இருக்கும். பேசியபடியே ஜூரர்களிடம் அருகே அவள் சென்றாள். திடீரென்று அவள் கை தடுமாறுவது போல் இருந்தது. கை வழுக்கிவிட்ட மாதிரி இருந்தது. தடால் வெட்டி கீழே விழுந்தது. மூடி திறந்து கொண்டது. உள்ளிருந்த பல வகைப்பட்ட ஆயுதங்கள் தரையெங்கும் சிதறி உருண்டன. ஜூரர்கள் எழுந்து நின்றார்கள். அந்த பொருட்களை எம்பி பார்த்தார்கள். எவ்வளவு கோரமான ஆயுதங்கள்! என்னென்ன அளவுகள்! கத்திரிக்கோள், சிறிய துப்பாக்கி, சுத்தி, கசாப்பு கத்தி, கிடுக்கி, ஒயர். ஜெனிஃபருக்கு உதவி செய்ய ஒரு சிப்பந்தி விரைந்து வந்தார். வேண்டாம் வேண்டாம், நானே எடுத்து வைக்கிறேன் என்று பொறுக்கினால் மெதுவாக ஒவ்வொன்றாக எடுத்து பெட்டிக்குள் வைத்தாள். ஒவ்வொன்றையும் எடுத்து ஒரு வினாடி உயர்த்தினார் போல் பார்த்துவிட்டு பிறகே பெட்டிக்குள் வைத்தாள். எழுந்து நின்றிருந்த ஜூரர்கள் தங்கள் இருக்கைகளில் திரும்ப உட்கார்ந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் பார்வை ஜெனிஃபர் எடுத்து வைக்கும் ஆயுதங்களின் மீதே பதிந்திருந்தது. கண் கொட்டவில்லை. அவர்கள் மனத்தில் பதிவதற்காக ஜெனிஃபர் வேண்டுமென்றே பெட்டியை நழுவ விட்டு திரும்ப மெதுவாக எடுத்து வைக்கிறாள் என்பது டிசில்வாவுக்கு புரிந்தது. ஆத்திரம் குமரிக்கொண்டு வந்தது. ஆனால் அவரால் என்ன செய்ய முடியும்? ஏப்ரஹாமை கூண்டில் நிறுத்தி விசாரணை செய்தாள் ஜெனிஃபர். நீங்கள் ரேமண்டை கொலை செய்தீர்களா? ஆமாம் என்றான் அவன். ஏன் என்று கோட்டாருக்கு சொல்கிறீர்களா? அவன் என்ன கொலை செய்ய பார்த்தான். ரேமண்ட் உங்களை விட உருவத்தில் சின்ன ஆள். நீங்கள் ரொம்ப பெரிய ஆள். அவன் எப்படி உங்களை கொல்ல வந்திருக்க முடியும்? அவன் கையில் 2 ஆயுதங்கள் இருந்தன. அதை வைத்திருக்கும் வரையில் அவன் தான் பெரிய ஆள். ஆயுதங்கள் அடங்கிய பெட்டியை காட்டினாள் ஜெனிஃபர். எந்த மாதிரி ஆயுதங்கள்? ஒரு கத்தியையும் ஒரு கிடுக்கியையும் அவன் எடுத்து தந்தான். இதுதான். இவைகளை கொண்டு உங்களை ரேமண்ட் தாக்க வந்தபோது நீங்கள் தற்காப்புக்காக அவனை கொல்ல நேரிட்டது, அப்படித்தானே? ஆமாம். ஜெனிஃபர் முடித்ததும் டிசில்வா குறுக்கு விசாரணை செய்தார். ஏப்ரஹாம் ஏற்கனவே ஒரு கொலை செய்தவன் தான் நீ, இல்லையா? ஏதோ தப்பு செய்து விட்டேன், அதுக்காக தண்டனை அனுபவிக்கிறேனே என்றான் ஏபிராம். உன்னுடைய கதா காலட்சேபதை அப்புறம் கேட்கிறேன். இப்போது கேட்டதற்கு பதில் சொல். ஆமாம். அதாவது மனித உயிர் என்பது உனக்கு ஒன்றும் பெரிதல்ல, இல்லையா? உயிரை மதிக்கிறவன் தான் சொல்கிறான். ஓஹோ, மனித உயிர்களை மதிக்கிறவன் தான் 2 கொலைகளை செய்தாயாக்கும். மதிக்கவில்லை என்றால் இன்னும் எத்தனை கொலை செய்திருப்பார்? 5, 10, 20? வேண்டுமென்றே அவர் அவனை சீண்டிக் கொண்டிருக்கிறார் என்பது ஜெனிஃபருக்கு புரிந்தது. கடவுளே, இவன் நிதானம் இழக்காமல் இருக்க வேண்டும். தேடியா பயா என்று கத்திவிட்டான் ஏப்ரஹாம். போச்சு போச்சு என்று மனதுக்குள் அலறினாள் ஜெனிஃபர். வேண்டாம் வேண்டாம் என்று அவனை கண்ணால் கெஞ்சினாள். டிசில்வா சீறினார். இப்படித்தான் ஆத்திரப்பட்டு ரேமண்டை கொலை செய்தாய், இல்லையா? அவன் என்னை கொல்ல வந்தான் என்று மறுபடியும் சொன்னான் ஏப்ரஹாம். கொல்ல வந்தானா? எதை கொண்டு? இந்த ஆயுதங்களை கொண்டா? கத்தியையும் கிடுக்கையும் வைத்து எடுத்து அவன் கண்முன் நீட்டினார் டிசில்வா. இந்த கத்தியை அவன் கையிலிருந்து ரொம்ப சுலபமாய் நீ பறித்தெறிந்திருக்க முடியுமே. கிடுக்கையை அவன் முன்னாட்டினார். இது ஒரு ஆயுதமா? ஜூரர்களின் பக்கம் திரும்பி ஏளனம் நிறைந்த குரலில் விளக்கினார். இதை போய் ஒரு பயங்கர ஆயுதம் என்று யாராவது சொல்வார்களா? இதனால் தலையில் அடித்ததாகவே வைத்து கொண்டாலும் என்ன ஆகும்? ஒரு சிறு வீக்கம் ஏற்படும், அவ்வளவுதான். சொல்லு அப்ரஹாம், இந்த கிடுக்கியை கொண்டு என்ன செய்ய பார்த்தான் ரேமண்ட்? சொல்லு. ஏப்ரஹாம் மெதுவே சொன்னான். வெறும் கிடுக்கி இல்லை, இது விரை கொட்டைகளை நசுக்குவது. ஜூரர்கள் 8 மணி நேரம் தங்களுக்குள் ஆலோசனை செய்துவிட்டு திரும்பி வந்தார்கள். அவர்களின் தலைவர் நீட்டிய காகிதத்தை சிப்பந்தி வாங்கி கொண்டு நீதிபதி வால்ட்மனிடம் தந்தார். நீதிபதி அதை படித்து பார்த்தார். ஜூரர்களின் மீதும் டிசில்வாவின் மீதும் ஜெனிஃபரின் மீதும் அவர் பார்வை சுழன்றது. பிறகு ஏப்ரஹாமின் மீது நிலைத்தின்றது. எழுந்தினல் என்றார். ஏப்ரஹாம் நின்றான். கையிலிருந்த காகிதத்தை படித்தார். குற்றம் சாட்டப்பட்ட ஏப்ரஹாம் வேண்டுமென்றே கொலை செய்யவில்லை என்றும் தற்காப்புக்காகவே கொன்றான் என்றும் நாங்கள் தீர்மானிக்கிறோம். தன் காதில் விழுந்தது உண்மைதானா? ஜெனிஃபர் ஏப்ரஹாமை பார்த்தாள். அவனுடைய சின்ன கண்கள் மின்னின. அவன் முகத்தில் ஒரு புன்னகை பூத்து மெல்ல மெல்ல பெரிய சிரிப்பாக மலர்ந்தது. திக்குமுக்காடி போனாள் ஜெனிஃபர். பொங்கி வரும் கண்ணீரை அடக்கிக் கொள்ள அவளால் முடியவில்லை. தொடரும்.